அனைவருக்கும் வணக்கம். பிரின்சஸ் கட் சொல்லிக் கொடுத்ததுல இது கடைசி வீடியோ. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் கட் போடுறதுனால நம்மளோட கப் சைஸ் எப்படிலாம் அமைப்பா இருக்கும், அதுல என்னென்ன மாற்றங்கள் செஞ்சு போடும்போது அதனுடைய அமைப்புகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப விளக்கமா இதில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அந்த கிளாஸ் அட்டன் பண்ணவங்க கேட்டிருக்கிற நார்மல் ப்ளவுஸ்ல இருந்து அந்த மிட் பாயிண்ட், கப் சைஸு, அதே மாதிரி அந்த டாட்டு, கீழே பட்டி, இது இந்த யோக்கு இதெல்லாம் வைக்கிறத பத்தி அவங்க நிறைய டவுட் கேட்டிருக்காங்க. அந்த அந்த சாதா ப்ளவுஸுக்கும் பிரின்சஸ் கட்டுக்கும் நடுவில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதாவது பிரின்சஸ் கட் போடுறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது, சாதா ப்ளவுஸ் போடுறவங்களுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கு, யாரெல்லாம் பிரின்சஸ் கட் போட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை பத்தி இதுல நிறைய கலந்தாய்வு பண்ணியிருப்பாங்க. இதுல உங்களுக்கு அதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவா புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேம் என்னோட பிரஸ்ட் சைஸ் வந்து 34. நான் 10 இன்ச் டீப் வச்சு ஒரு பிளவுஸ் தைச்சேன் மேம். பட் லைட்டா எனக்கு ஷோல்டர் ஃபால் ஆகுது. அந்த பேக்ல எல்லாம் ஃப்ரண்ட்ல எல்லாம் துணிலாம் தூக்கலாம் இல்ல. பட் எனக்கு ஷோல்டர் ஃபால் மட்டும் அடிக்கடி நான் இழுத்து விடுற மாதிரி, இல்லைன்னா நாட்டு வச்சாதான் ஃபிட்டிங்கா உட்கார்ற மாதிரி வருது மேம். அப்படி வருது அப்படின்னா ஃப்ரண்ட் லென்த் வந்து குறைச்சிக்கோங்க. ஃப்ரண்ட் லென்த் வந்து 7 வச்சேன். இல்ல ஃப்ரண்ட் லென்த் நான் சொல்றது வந்து பஸ்ட் அண்டர் பஸ்ட் வரைக்கும் வர லென்த்தை வந்து குறைச்சிக்கோங்கன்னு சொல்றேன். ஓ, அந்த பட்டி ஏத்துறவங்க அந்த உங்க டிராயிங்ல கை வச்சு காட்டுங்க. இதுல இந்த இடத்துல இங்க இருந்து இங்க வைக்கிறோம் இல்லைங்களா, இந்த உயரத்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. ரொம்ப டீப்பா வர்ற நெக்குக்கு இந்த உயரத்தை வந்து ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி வச்சு பாருங்க. யூசுவலா தைக்கிறத விட. ஆமா, நார்மலா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். சப்போஸ் நீங்க ரொம்ப டீப் நெக் வைக்கிறீங்க அப்படின்னா மட்டும் அதை குறைச்சு பாருங்க. ரொம்ப மீன்ஸ் ஸ்டார்டிங் 9ல இருந்துன்னா இல்ல 10ல இருந்துங்களா? 10க்கு மேல போச்சுன்னா. ஓகே, தேங்க்யூ. 9.5 வரைக்கும் எல்லாம் நீங்க எந்த சேஞ்சஸுமே பண்ண தேவையில்லை. அது எப்போ இருக்க மாதிரியே வச்சுக்கோங்க. ரொம்ப டீப் நெக்கா வைக்கிறீங்க, ரொம்ப டீப்னாவே 10, 11 அப்படி போனாதான் அந்த மாதிரி வர்றதுக்கு மட்டும். அதுவும் ரொம்ப டீப் அப்படிங்கும் போது ஒரு ஒரு 6.8 6.5 இருக்கவங்களுக்கெல்லாம் அது டீப் நெக் கிடையாது. அது 10.5 எல்லாம் நார்மலா தான் அவங்க பாடிக்கு அது வரும். நம்ம பாடிக்கு எது டீப் நெக் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வைக்கும் போது அதை பாத்துக்கோங்க. ஓகே மேம். அப்ப அந்த ஷோல்டர்லாம் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்ல, ஷோல்டர் ஆர்ம் கோல் அதெல்லாம் ஓகே. அதெல்லாம் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்ல. நீங்க சப்போஸ் உங்களுக்கு அந்த ஷோல்டர் வேணா மறுபடியும் ஒரு தடவை நீங்க மெஷர் பண்ணி பாருங்க. நான் அவங்க சொன்ன மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு இது அதிகமா எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதை மட்டும் குறைச்சு பாருங்க. ஓகே, தேங்க்யூ மேம். மேம், ஷோல்டர் வந்து முன்பக்கத்தால இறங்கி வர்றது என்ன காரணம் மேம்? போட்ட உடனே சரியா இருக்கும். சரிங்க. பிறகு கொஞ்ச நேரத்துக்கு பார்த்தா ஷோல்டர் வந்து முன்னுக்கு வந்துருது. அப்படின்னா நமக்கு வந்து பஸ்ட் வந்து கொஞ்சம் ஹெவி பஸ்டா இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி வருங்க. சரிங்களா? அது வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம செஸ்டினுடைய வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நெக்கு கிளாத் வந்து ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கும்போது இறங்கி வரும். அப்படி இருக்கும்போது நம்ம ஸ்ட்ரெயிட் கட் பிளவுஸ் போட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது வந்து அந்த மாதிரி இறங்காம இருக்கும். அடுத்தது நெக்கு வந்து நார்மலா வைக்கிறத விட இன்னொரு 1/2 இன்ச் எந்த அளவுக்கு நமக்கு கீழே இறங்குதோ அந்த அளவுக்கு நெக்கு வந்து நம்ம மேல வைக்கணும். நம்ம எடுக்கிற அளவை விட ஒரு 1/2 இன்ச் கீழே இறங்குதா அந்த ஷோல்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 1/2 இன்ச்சுக்கு நம்ம நெக்கு ஃப்ரண்ட் நெக் வந்து மேல ஏத்தி வைக்கணும். மேலே ஏத்தி வைக்கணும். ஆம்கோல் வந்து லூசா தான் இருக்குது. ஆம்கோல் லூசா இருக்குது. ஷோல்டர் முன்பக்கம் கழுத்தும் அப்படி இருக்கு. அப்ப அது ஷோல்டரை விட்டு வேணுமா? ஷோல்டர் கிட்ட எல்லாம் நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். ஆம்ஹோல் ரவுண்ட் நீங்க கரெக்டா எடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகே. ஷோல்டர் அளவு கரெக்டா எடுத்துட்டீங்கன்னா அதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். நீங்க ஃப்ரண்ட்ல வந்து வர கிராஸ் கட்டிங் போடாதீங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக் வந்து கொஞ்சம் மேல ஏத்தி வைங்க. மேலே ஏத்தி வைக்கணும். ஓகே ஓகே, தேங்க் யூ. ஆனா நார்மலா யூசுவலா எந்த ஒரு பிளவுஸ் போட்டாலுமே ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் வந்து நம்ம போடுறதுக்கும் போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சா வர்றது இருக்கும். ஏன்னா நம்ம ஃபியூச்சர்ல ஒரு 2 மணி நேரம் கழிச்சா எனக்கு லூஸ் ஆகுது அப்படிங்கிறதாக நம்ம போடும்போதே ரொம்ப டைட்டாலாம் நம்மளால போட முடியாது. நம்ம போடும்போது என்ன போடுறோமோ ஃபுல் டே போட்டிருந்தாலும் அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண, ஆனா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் வரதான் செய்யும். கொஞ்சம் லூஸ் வருது, கொஞ்சம் இது வருது. ஆனா ஓவரா ஷோல்டர் இறங்குறது, அடிக்கடி நம்ம ஷோல்டர் அந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாது. ஆனா 2க்குமே வித்தியாசம் இருக்கு. ஒரு பிளவுஸ் போடும்போது ஒரு மாதிரி இருக்கும். ஒரு 1 ஹவர் 2 ஹவர் கழிச்சதுக்கு அப்புறம் அது வந்து ஒரு சின்னதா ஒரு லூஸ் வரதான் செய்யும். அது நம்ம பாடியோட டெம்பரேச்சர் அதனுடைய ஃபிளெக்சிபிளுக்கு தகுந்த மாதிரி வரதான் செய்யும். அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த போடும்போதே ஒரு ஒரு நூல் டைட்டா இருந்து போட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் ஆக ஆக அது கரெக்டா இருக்கும். நம்ம போடும்போதே லூஸா இது 1.5 இன்ச் கிட்ட வருது. 1.5 அங்குலத்து கூட முன்னுக்கு வருது. ஷோல்டர் முன்னால வருது. அப்படின்னா அதுதான் நம்ம பஸ்ட் வந்து வெயிட்டா இருந்துச்சு அப்படின்னாவே
நமக்கு அந்த ப்ராப்ளம் வரும். நீங்க பேக் லென்த் கூட இன்னும் கொஞ்சம் அதிக வச்சு பாருங்க. கிராஸ் கட்டிங் போடாதீங்க. ஸ்ட்ரைட் கட் மட்டும் போடுங்க. ஸ்ட்ரெயிட் கட்டிங். ம். ஓகே மேடம். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே. மேம் சொல்லுங்க. அடிக்கை அளவு 3.875 வந்தா எப்படி மேம் கால்குலேட் பண்ணணும்? அப்படி 3.8 வந்துச்சு அப்படின்னா நீங்க 4 வச்சுட்டு நீங்க கிராஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல மிஸ்டேக் இருந்தா கொஞ்சம் தள்ளி வருங்க. ஓகே மேம். நம்ம கேப் ஹைட் தான் நம்ம வந்து இப்ப 40 இன்ச் வருது அப்படின்னா நம்ம 4 இன்ச் வைப்போம். 38 வருது அப்படின்னா 3.8 அப்படிங்கறத 3.25 வைக்கலாம், 4ஆவும் வைக்கலாம். ஆனா நீங்க கிராஸா வச்சு போடும்போது நான் சொன்ன மாதிரி 1 இன்ச் அந்த சேஞ்சஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது கரெக்டா மறுபடியும் அதை அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி வரும். அது மாதிரி வச்சு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அதே மாதிரி ஒரு ஹாஃப் ஆர்ம் ஹோலுக்கு மேல கொஞ்சம் உள்ள டீப்பா கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்ம் ஹோல்ல பேக் சைடுல அந்த சுருக்கம் கொஞ்சம் வராம இருக்கும். ஓகே மேம். நிறைய வந்து ஸ்லீவ் கட் பண்றதுல மிஸ்டேக் வரும். அதை வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்க வெட்டி வெட்டி பாத்தீங்க அப்படின்னாதான் உங்களுக்கு அது கரெக்டா சீட்டிங் ஆச்சுன்னாதான் அந்த ப்ராப்ளம் வராம இருக்கும். அதுவும் இல்லாம பேக் ஆர்ம் ஹோல்ட்ட லைட்டா ஒரு அவங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி ஒரு சுருக்கம் ஏதோ ஒரு கிரீஸ் வரதான் செய்யும். சரிங்களா? நம்ம ரொம்பவே பர்ஃபெக்டாலாம் ஒரு பிளவுஸ் போட முடியாது. நம்ம போடுறோம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபிட்டிங்கா இருக்கணும். பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது கிடையாது. நம்மளுக்கு ஃபிட்டிங்கா இருக்கா, ஷோல்டர் ஃபால் இல்ல, நெக்கு எனக்கு தேவையான அளவுக்கு இருக்கு, கையும் மூவ் பண்றதுக்கு டைட்டா இதா இல்ல, அந்த மாதிரி இருக்கிறது தான் நமக்கு வந்து ஃபிட்டிங்கே ஒழிய பூசி இது பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலாம் ஒரு பிளவுஸ் நான் ரிப்பீட்டடா சொல்றதுக்கு காரணம் ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபினிஷிங் அப்படின்னா ஃபிட்டிங் அப்படின்னா அப்படியே நம்ம போட்டோல இருக்க மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நம்ம எப்பவுமே கன்வீனியன்ட்டா ஒரு ட்ரெஸ் போடுறோம் அப்படின்னா அதுதான் ஃபிட்டிங்கும் ஃபினிஷிங்கும். சரிங்களா? அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. ஒரு பிளவுஸ் நம்ம போடுறோம் அப்படின்னா இப்ப நான் லூசா பிளவுஸ் போடுறதுனால எனக்கு இது ஃபிட்டிங் இல்ல அப்படிங்கிறது ஆயிராது. ஏன்னா நான் வந்து 1 டே போட்டிருக்கணும் அப்படின்னா என்னுடைய கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் போட முடியும். சரிங்களா? அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய ஒரு சிலர் நல்லா லூஸாவே போட்டுவாங்க. எனக்கு இப்படி போட்டாதான் பிடிக்குதும்பாங்க. ஒரு சிலர் மூச்சே விட முடியாத அளவுக்கு போடுவாங்க. இப்படி போட்டாதான் எனக்கு ஓகேம்பாங்க. ஏன்னா அதெல்லாம் அவங்கவங்களுடைய விருப்பம். நம்ம வந்து ஒரு நீட்டா ஒரு மெஷர்மெண்ட் வச்சு நம்ம தைச்சு போடுறோம் அப்படின்னா அது நமக்கு ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இல்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதையும் நீங்க பிளஸ் ஆர் மைனஸ் நீங்க பண்ணிக்கலாம். ஏன்னா பேசிக் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஆல்டர் பண்றது உங்க விருப்பம் தான். மேம் நான் ஒரு பிளவுஸ் தச்சேன் மேம், நல்லாதான் இருக்கு. ஆனா அந்த பட்டி மட்டும் சுருண்டுக்குது மேம். அது வந்து எப்படி தச்சாலும் சுருண்டுகுமா இல்ல எனக்கு கொஞ்சம் டம்மி இருக்கு அதனால சுருண்டுகுமா? டம்மி இருந்தா சுருளதான் செய்யுங்க. ஏன்னா நம்ம மூச்சு விடும்போது வயிறு வந்து மூவ் ஆயிட்டே இருக்கும். தண்ணி குடிச்சா சாப்பிட்டா அந்த வயிற்றினுடைய அந்த ஸ்ட்ரக்சர் வந்து மாறும். அந்த மாதிரி வரும்போது நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. அந்த பட்டி உயரத்துக்குமே கரெக்டா டைட்டா போடுங்க. பட்டி வந்து கொஞ்சம் திக்கா வச்சு போடுங்க. அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாமே ஒழிய லென்த்தும் அதே மாதிரி ரொம்ப வச்சுட்டீங்கனாலும் சுருண்டுட்டு தான் வரும். ஏன்னா ஒரு சிலர் கேட்பாங்க லென்த் வச்சா சுருளாம இருக்கும், அதுக்காக தான் நான் லென்த் வைக்கிறேன் அப்படிம்பாங்க. லென்த்துமே நார்மலான லென்த்தை விட அதிகமா போயிருச்சுனாலும் பட்டி சுருண்டு தான் ஆரம்பிக்கும். அதனால அந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். ஓகே மேம். மேம் சொல்லுங்க. நான் பட்டி முன் ஆம்போல் பிளவுஸ்ல துணி அந்த பேப்பர்ல வெட்டினேன். முன் ஆம்போல் அளவே ஸ்லீவும் அதே அளவே வருது சும்மா வச்சு பார்க்க. அப்ப நாங்க டாட் போட்டா குறையும் இல்ல மேம்? இல்ல அது கிராஸ் அது குறையாது உங்களுக்கு. ஏன்னா உள்கை வெட்டுறோம் இல்லைங்களா? உள்கை வெட்டிட்டு நீங்க டாட் பிடிக்கும் போது குறையெல்லாம் செய்யாதுங்க. கரெக்டா தான் இருக்கும். அதாவது நம்ம என்ன பண்றோம்னா நம்ம ஒரு விஷயத்த வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பண்ணிட்டு வரும்போது நம்ம என்ன பண்றோம்னா மறுபடியும் இது ஒரு தடவை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நீங்க பண்ணும்போதுதான் உங்களுக்கு டவுட் வருது. அதை வந்து நீங்க செக் பண்ணவே தேவையில்லை. ஒரு ப்ரொசீஜர் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டீங்கன்னா நம்ம செக் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்க மெஷர்மெண்ட் எடுத்தது அதை கன்வெர்ட் பண்ணனது அதை கரெக்டா நம்ம கரெக்டான இடத்துல நம்ம அப்ளை பண்ணிருக்கோமா அப்படிங்கறத தான் நம்ம கிராஸ் செக் பண்ணுமே ஒழிய நீங்க டாட் பிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அளந்து பாத்தீங்கன்னா ஒரு 3/4 இன்ச் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலுக்கும் பேக் ஆர்ம் ஹோலுக்கும் ஒரு 3/4 இன்ச் பக்கம் அதிகமா வரும். நம்ம டாட் பிடிக்கும் போது என்ன ஆகும்னா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு குறையும். அப்ப அது ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நமக்கு ஈவன் ஆயிரும். ஏன்னா ஸ்லீவ்லயும் நம்ம ஆர்ம் ஹோல் டீப் வந்து கட் பண்றோம். அப்போ வந்து அது மேட்ச் ஆயிக்கும். அதனால நம்ம அந்த அளவுக்கு டீப்பா நீங்க யோசிக்க தேவையில்லை. நீங்க எடுக்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு மட்டும் நீங்க செக் பண்ணீங்கன்னா போதும். அதெல்லாம் சரி, அது சரி. வச்சு பார்க்கலாம் சரியா வருது. அப்ப டாட் போட்ட பிறகு சரியா வருமானதான் இந்த யோசனை. ஓகே ஓகே மேடம். ஓகே, தேங்க்யூ.
மேம் ஸ்லீவ் கட்டிங் மட்டும் ஒரு தடவை பண்ண முடியுமா? ஓகே, நான் நெக்ஸ்ட் பிளவுஸ் வெட்டும்போது அதை பண்ணிடுறேன். ஓகே மேம். ஓகே ஓகே. அப்போ இந்த பிரின்சஸ் கட்டுக்கு நீங்க முடிஞ்ச வரைக்கும் இதை நான் போட்டோ எடுத்து இப்போ அனுப்பிடுறேன். தியரியா எழுதி நோட் போட்டு நான் கொடுக்கறது நான் டைம் கிடைக்கும் போது நான் எழுதி உங்களுக்கு நான் அனுப்பிடுறேன். நெக்ஸ்ட் இதுக்கு வந்து நம்ம என்ன கிளாஸ்னு பார்த்துக்கலாம். சரிங்களா? பிரின்சஸ் கட் பிளவுஸ்ல என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே இதுல கிளியர் ஆயிருக்கும்னு நான் நம்புறேன். அதே மாதிரி உங்களுக்கு அதுல இப்போ இது வரைக்கும் பார்த்த அந்த 44வது வீடியோல இருந்து இந்த 50வது வீடியோ வரைக்கும் பிரின்சஸ் கட்டுல ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அதுக்குன்னு தனியா ஒரு சில வீடியோக்களை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி போடுறதுக்கு நாங்க முயற்சி பண்றோம். அதே மாதிரி உங்களுக்கு அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா க்ளோஸ் நெக் பிளவுஸ், அதாவது க்ளோஸ் நெக் அப்படி வைக்கும்போது அதுல நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய நிறைய சந்தேகங்களுக்கு அது ஒரு வீடியோவோ ஒரு 7 வீடியோ வரும். அதனால இதுக்கு அடுத்தது உங்களுக்கு க்ளோஸ் நெக்கை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ச்சியா பார்த்துட்டு வாங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை பொறுமையா நிதானமா பார்த்தீங்க அப்படின்னா அதுல இருக்கிற நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு வந்து கிளியர் ஆகும். ஒரே தடவை பார்க்கறதுலயே நம்மளுடைய அத்தனை சந்தேகமும் தீர்ந்துராது. அதனால ஒரு தடவைக்கு 2 தடவை அந்த வீடியோ பார்க்கும்போது, ஏன்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ளதான் நான் வீடியோஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதனால ஒரு 2 டைம் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய மனசுல பதியறதுக்கு வசதியா இருக்கும். 2வது நாம வந்து ஒரு ஷாப் வச்சு கடை வச்சு நம்ம நடத்தும் போது கஸ்டமருக்கு வந்து அதை அவங்க சொல்லும் போது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் இது கொஞ்சம் நல்லா தெளிவா இருக்கும். அதுல அவங்க சொல்லக்கூடிய ஏற்கனவே கொடுத்துருக்கிற அளவு பிளவுஸ்ல இருந்து சில மாற்றங்கள் பண்ணனா அவங்களுக்கு என்ன ஃபிட்டிங் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதே இதை கேட்கும்போது உங்களுக்கு புரியும். அதனால அடுத்த வீடியோவில் நம்ம க்ளோஸ் நெக்கை பத்தி பார்ப்போம். நன்றி.